கன்னிராசி பெண்கள் பற்றி பேச ஆரம்பித்தாலே முதலில் நினைவுக்கு வருவது என்னன்னா அமைதி, பொறுப்பு, ஒழுக்கு, கவனம். ஆனால் இந்த கன்னிராசி பெண்களின் மனசுக்குள் என்ன நடக்குது என்று பலருக்கும் தெரியாது. வெளியில பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள் 1000 யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். கன்னிராசி பெண்கள் வாழ்க்கையை சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் முழுசா தெரிஞ்சுக்கணும், சரியா செய்யணும், தவறு வரக்கூடாது என்ற எண்ணம் அதிகமாயிருக்கும். அதனாலதான் இவர்களை பலர் எல்லாத்தையும் கவனிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. இவர்கள் ஒரு வீட்டில இருந்தா அந்த வீடு சுத்தமாயிருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அதை முழு பொறுப்போட முடிப்பாங்க. யாரையும் ஏமாற்றணும் என்ற எண்ணம் இருக்காது. அதனாலதான் இவர்களை நம்பி பலர் வாழ்க்கையில் முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. ஆனா இதே குணம் சில நேரங்களில் இவர்களுக்கு சுமையாக மாறிடும். ஏன்னா எல்லாத்தையும் சரியாக செய்யணும் என்று நினைக்கிற மனசு ஒரு நாளும் ஓய்வெடுக்காது. சின்ன தவறு நடந்தாலும் கூட நம்மால தப்பாயிடுச்சேன்னு மனசுக்குள் தங்களை தாங்களே குறை சொல்லிக்குவாங்க. கன்னிராசி பெண்கள் வெளியில் அழமாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள் நிறைய வலியை வைத்துக்கிட்டு வாழ்வாங்க. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை என்னன்னா, மற்றவர்களுக்காக ரொம்ப யோசிப்பாங்க. குடும்பம், பிள்ளைகள், கணவன், பெற்றோர், நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு மனசார விரும்புவாங்க. ஆனா அவர்களுக்காக யாராவது அதே அளவுக்கு யோசிச்சாதான் மனசு நிறையும். இவர்களுக்கு அன்பு வேண்டும், ஆனால் வெளியில் கேட்டு வாங்க மாட்டாங்க. யாராவது தானாக புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதான் பல நேரங்களில் இவர்களை ஏமாற்றத்தில் தள்ளும். கன்னிராசி பெண்கள் ஒருவரை மனசார நம்பிட்டாங்கன்னா அவர்களுக்காக எதையும் செய்வாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது உடைச்சிட்டாங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி மனசு திறக்கவே மாட்டாங்க. இவர்கள் எதையும் உடனே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் உள்ளுக்குள் வைத்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதிக்குள் ரொம்ப வலி இருக்கும். சில நேரங்களில் இரவு முழுக்க தூங்காம யோசிப்பாங்க. நம்ம வாழ்க்கை சரியா போகுதா, நம்ம யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களா என்ற கேள்விகள் மனசுக்குள் ஓடிக்கிட்டே இருக்கும். கன்னிராசி பெண்களுக்கு பொறுப்பு உணர்வு ரொம்ப அதிகம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தா முதலில் ஓடி சமாளிக்கிறவங்க இவர்கள்தான். தங்களோட கஷ்டத்தை மறந்துட்டு மற்றவர்களுக்காக நிற்பாங்க. ஆனா இதனால் அவர்களோட மனசு சோர்ந்து போகும். அவர்கள் எல்லாருக்கும் துணை நிற்பாங்க, ஆனால் அவர்களுக்கு துணையாக யாராவது நிற்பது ரொம்ப குறைவு. இதுதான் இவர்களோட வாழ்க்கையில் பெரிய வருத்தம். காதல் வாழ்க்கை பற்றி சொல்லணும்னா, கன்னிராசி பெண்கள் காதலில் உண்மையானவர்கள். அவர்கள் வெளியில் அதிகமா காட்ட மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள் ரொம்ப ஆழமா காதலிப்பாங்க. ஒருத்தரை மனசுல வச்சுட்டாங்கன்னா அவர்களை விட்டுட்டு போறது இவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவர்கள் காதலில் நம்பிக்கை, அமைதி, பாதுகாப்பு இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவர்களோட ஒரு பிரச்சனை என்னன்னா, அதிகமா யோசிப்பது. சின்ன விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்குவாங்க. அதனால் மனசு அடிக்கடி குழப்பமாயிருக்கும். சில நேரங்களில் தேவையில்லாத பயம் கூட வரும். இது சரியா நடக்குமா, இவர் நம்மை விட்டுட்டு போய்விடுவாரா என்ற எண்ணங்கள் மனசை சோர்வடைய வைக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, கன்னிராசி பெண்கள் ஒருவரை உண்மையா நேசிச்சா கடைசி வரை விட்டுட மாட்டாங்க. திருமண வாழ்க்கையில் இவர்கள் ரொம்ப பொறுப்பானவர்கள். வீட்டை கவனிப்பது, குடும்பத்தை ஒன்றாக வைத்திருப்பது, பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி யோசிப்பது எல்லாத்திலும் முன்னாடி இருப்பாங்க. ஆனா அவர்களோட உழைப்பை யாராவது மதிக்கலன்னா மனசு உடைந்து போயிடும். அவர்களுக்கு பெரிய ஆசைகள் அதிகமா இருக்காது. மன அமைதி இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. இப்போ பண விஷயம் பற்றி பார்க்கலாம். கன்னிராசி பெண்கள் பணத்தை மதிப்பாங்க. வீண் செலவு செய்ய மாட்டாங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனா குடும்பத்துக்காக செலவு செய்ய தயங்க மாட்டாங்க. இவர்கள் சம்பாதிக்கும் பணம் பெரும்பாலும் மற்றவர்களுக்காகவே செலவாகும். சில நேரங்களில் தங்களுக்காக ஒரு சிறிய விஷயம் வாங்க கூட யோசிப்பாங்க. இதுதான் இவர்களோட மனசு. இப்போ இவர்களோட பலம் என்னன்னு பார்க்கலாம். கன்னிராசி பெண்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அமைதியா தாங்கிக்கிற சக்தி கொண்டவர்கள். வெளியில் உடைந்து போனாங்க போல தோன்றினாலும் மறுபடியும் எழுந்து நிற்பாங்க. அவர்களோட மிகப்பெரிய பலம் பொறுமை. மிகப்பெரிய பலவீனம் அதிக யோசனை. இந்த அதிக யோசனையை குறைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும். இப்போ ஆன்மீக பக்கம் பார்க்கலாம். கன்னிராசி பெண்களுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றி வழிபட்டா மன அமைதி கிடைக்கும். துளசி செடிக்கு நீர் ஊற்றுவது நல்ல பலன் தரும். அதே மாதிரி விஷ்ணு வழிபாடு இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும். காலை நேரத்தில் சில நிமிடம் அமைதியா உட்கார்ந்து இறைவனை நினைச்சாலே மனசில் லேசாகும். கன்னிராசி பெண்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் பார்க்கலாம். ஆனா அந்த சோதனைகள் அவர்களை இன்னும் பலமாக மாற்றும். அவர்கள் வாழ்க்கையில் மெதுவா முன்னேறுவாங்க, ஆனால் உறுதியா முன்னேறுவாங்க.
யாரையும் கீழே தள்ளி மேலே போகணும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்காது. அமைதியா உழைப்பாங்க. ஒரு நாள் எல்லாரும் திரும்பி பார்க்கும் நிலைக்கு போயிடுவாங்க. அதுதான் கன்னிராசி பெண்களின் உண்மையான சக்தி. அவர்கள் வெளியில் சாதாரணமா தெரிந்தாலும் உள்ளுக்குள் ரொம்ப பெரிய மனசு இருக்கும். அவர்களை புரிஞ்சிக்கிறவங்க வாழ்க்கையில் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க அன்போட வாழ்வாங்க. கன்னிராசி பெண்கள் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைக்கணும். எல்லாருக்காக வாழ்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழ கற்றுக்கோங்க. உங்க மன அமைதியும் முக்கியம், உங்க சந்தோஷமும் முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னும் அழகா மாறிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பகிருங்க. உங்க அனுபவத்தையும் சொல்லுங்க. அடுத்த எந்த ராசி பற்றி பார்க்கணும்னு சொல்லுங்க.